ஆளுங்கட்சியாக இருந்த திமுக எதிர்பாராத தோல்வியை சந்தித்துள்ளது. இந்த தோல்வி அறிவாலயத்தின் அடித்தளத்தையே உலுக்கியுள்ள நிலையில், கட்சிக்குள் பெரிய அளவிலான விவாதங்களும் மறுசீரமைப்பு கோரிக்கைகளும் தற்போது வெடிக்கத் தொடங்கியுள்ளன. குறிப்பாக கட்சி நிர்வாகத்தை சுறுசுறுப்பாக்க மீண்டும் செயல் தலைவர் பதவியை கொண்டுவர வேண்டும் என்ற முணுமுணுப்பு திமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் முதல் மூத்த நிர்வாகிகள் வரை பலமாக ஒலிக்கத் தொடங்கியுள்ளது. திமுக வரலாற்றில் செயல் தலைவர் என்ற பதவி புதியதொன்றும் அல்ல. முன்னாள் முதலமைச்சரும் திமுகவின் தலைவருமாக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களின் இறுதி காலத்தில் உடல்நலக் குறைவு ஏற்பட்ட போது கட்சி பணிகளை தொய்வின்றி தொடர ஒரு புதிய ஏற்பாடு தேவைப்பட்டது. அப்போதுதான் முதல் முறையாக திமுகவில் செயல் தலைவர் பதவி உருவாக்கப்பட்டு அப்போதைய மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டது. கருணாநிதி மறைவுக்கு பின்னரே அவர் முறைப்படி தலைவராக பொறுப்பேற்றார். தற்போது தேர்தல் தோல்வி, தலைமை கழகத்தின் மீதான விமர்சனங்கள் மற்றும் தற்போதைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் பணிச்சுமை ஆகியவற்றை காரணம் காட்டி அதே பாணியிலான ஒரு தற்காலிக அல்லது நிரந்தர அதிகார பகிர்வு கட்சிக்கு தேவை என்ற குரல் எழுந்துள்ளது. இந்த செயல் தலைவர் பதவிக்கு தற்போதைய இளைஞரணி செயலாளரும் கட்சியின் முக்கிய முகமுமான உதயநிதி ஸ்டாலின் அல்லது தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினரும் மகளிர் அணி தலைவியுமான கனிமொழி ஆகிய இருவரில் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்று இருதரப்பு ஆதரவாளர்களும் தலைமைக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். தேர்தலில் பின்னடைவு ஏற்பட்டிருந்தாலும் கட்சிகள் எதிர்காலம்தான் இளைஞர்களிடம்தான் உள்ளது. உதயநிதி ஏற்கனவே துணை முதலமைச்சராகவும் இளைஞரணி செயலாளராகவும் அடிமட்ட தொண்டர்களுடன் நேரடி தொடர்பில் இருப்பவர். எனவே அவருக்கு செயல் தலைவர் பொறுப்பை வழங்கினால் மட்டுமே கட்சியை தீவிரமாக மறுசீரமைத்து அடுத்த தேர்தலுக்கு தயார்படுத்த முடியும் என்று ஒரு தரப்பினர் வாதிடுகின்றனர். மறுபுறம் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் கருணாநிதி கால தொண்டர்களில் ஒரு பகுதியினர் கனிமொழியின் பெயரை பலமாக முன்மொழிகின்றனர். நாடாளுமன்றத்தில் கட்சியின் குரலாக ஒலிக்கும் கனிமொழிக்கு தேர்தல் தோல்வி குறித்து நடந்த உள்கட்சி ஆலோசனை கூட்டங்களில் முக்கியத்துவம் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. கட்சியின் பெண் தொண்டர்கள் மத்தியிலும் பொதுமக்களிடையேயும் அவருக்கு இருக்கும் நற்பெயர் கட்சியை மீண்டும் மீட்டெடுக்க உதவும் என்பது இவர்களின் கணக்கு. முக்கியமாக விஜயிடம் இருக்கும் பெண் சப்போர்ட் கனிமொழி மூலம் திமுகவிற்கு வரும் என்று அவர்கள் நம்புகின்றனர். கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போதைய தோல்விக்கு பிந்தைய சூழ்நிலையை தீவிரமாக கவனித்து வருகிறார். ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரு முக்கிய முகங்களுக்கு இடையே இந்த அதிகார போட்டி தீவிரமடைந்தால் அது கட்சிக்குள் புதிய பிளவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்ற கவலையும் அறிவாலய வட்டாரத்தில் நிலவுகிறது. கட்சியை மீண்டும் வலுப்படுத்த செயல் தலைவர் பதவி கொண்டுவரப்படுமா அல்லது தற்போதைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் மற்றும் முதன்மை செயலாளர் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் உள்ள பதவிகளை மாற்றி புதிய வியூகங்கள் வகுக்கப்படுமா என்பது வரும் நாட்களில் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டங்களில் தெரியவரும். எது எப்படியோ தேர்தல் தோல்வி திமுகவிற்கு ஒரு பெரிய தலைமுறை மாற்றத்திற்கான மற்றும் அதிகார பகிர்வுக்கான விவாதத்தை வெளிப்படையாக திறந்துவிட்டுள்ளது என்பது மட்டும் நிதர்சனம்.